அண்மைச் செய்தி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. கூடுதல் விவரங்களை தருகிறார். வடமேற்கு திசையில் நகர்ந்து பிற்பகலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்க கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று பிற்பகலில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காலை நேரத்துல வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றக்கூடிய நிலையில இன்றைய தினமே மேலும் வலுவடைந்து கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேற்கு வங்கத்திற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இன்று பிற்பகல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வும் கிடைத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல இதனால் தமிழகத்திற்கான மழைக்கான வாய்ப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அமையும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக காற்றில் போக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள், காற்றினுடைய வலு கூடுவதனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு இந்த தாழ்வு மண்டலமும் ஒரு காரணியாக அமைந்திருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக 3 நாட்களாக நீலகிரியில் கடுமையான மழைப்பொழிவு இருந்த நிலையில நேற்றும் இன்றும் சற்று குறைந்து அதிக கனமழை என்பது மிக கனமழையாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்றும் நாளையும் அந்த பகுதியில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அதனை வலுப்படுத்தக்கூடிய காரணி மேலும் வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரை கடந்ததுக்கு பின்னரும் கூட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நிலவுவதற்கு சாதகமான சூழல் இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.